என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். நியூஸ் 9 தமிழ்நாடு சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது ரிவால்வர் படத்தின் திரை விமர்சனம். டேய் பாத்ரா சுட்ற கிட்ட போற சுட மாட்டேன், கதை இன்னும் முடியல. லோட் பண்ணல. ரிவால்வர் துப்பாக்கி நம்மை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும். அதே நேரத்தில் துப்பாக்கிக்கு இவன் நல்லவனா கெட்டவனா என்று தெரியாது. துப்பாக்கியை யார் பயன்படுத்துகிறார்களோ அதை பொறுத்து விளைவுகள் இருக்கும். நல்லவன் பயன்படுத்தினா நல்லதுக்கு பயன்படுத்துவான், கெட்டதுக்கு ரிவால்வரை பயன்படுத்தினால் கெட்டதுக்குத்தான் பயன்படும். இரண்டு தாதாக்களுக்கிடையே மோதல், இரண்டு ரவுடி கும்பலுக்கிடையே மோதல். ஒருத்தனுக்கு ஒருத்தன் காரணம் எல்லாமே சுட்டுப்பாங்க, கொல்லுவாங்க, சித்திரவதைப்படுத்துவார்கள். அந்த காரணத்தை நம்ம அலசி ஆராய்ஞ்சோம்னா ஒரு பிரயோஜனம் இருக்காது. காரணமே இல்லாமல் அடித்துக் கொள்கிறவர்கள் இந்த ரவுடி கும்பல்கள். இது பற்றிய கதை தான் ரிவால்வர். முபாரக் அலிகான், ராஜ்குமார், கராத்தே மணி, ஷாஹிரா, ஷமீரா ஆகியோர் நடித்த படம் ரிவால்வர். ரிவால்வர் படத்தின் ஒளிப்பதிவை சுரேஷ் கவனித்திருக்கிறார். அருண்குமார் எடிட்டிங் பணியை நிறைவை செய்திருக்கிறார். சார்ல்ஸ் ஜூட் குட் இசை அமைத்திருக்கிறார். முருகன் கலை அரங்குகளை நிர்மாணித்திருக்கிறார். வேதா பாலா பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஜான்சன் சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார். முபாரக் அலிகான் இந்த படத்தை தயாரித்து கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார். ஜே.எஸ். ஜுபைர் அகமது கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இளைஞர்களின் கூட்டு முயற்சி ரிவால்வர். இப்போதெல்லாம் பெரிய தயாரிப்பாளர்கள் இளைஞர்களை ஊக்குவிப்பதில்லை. எனவே இப்போதெல்லாம் புதிய படம் தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் நடிப்பவர்களே, இயக்குனர்களே, எடிட்டர்களே, இசையமைப்பாளர்களே கூட்டாக சேர்ந்து அவர்களுடைய முதலீட்டில் பணத்தை போட்டு படத்தை தயாரித்து வெளியிடுகிறார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களின் கூட்டு முயற்சி, பங்களிப்புத்தான் ரிவால்வர் படம். ஜே.எஸ். ஜுபைர் அகமது இவர்தான் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இவரிடம் நான் கேட்டேன், நீங்கள் எந்த இயக்குனரிடம் பணிபுரிந்தீர்கள் என்று. மன்னிக்கணும் சார், எந்த இயக்குனரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றவில்லை. நான் இதற்கு முன்பு நாடகம் போட்டேன். அந்த நாடகத்தை படமாக்க வேண்டும் என்று விரும்பினேன். என்னுடைய நண்பர்கள் எனக்கு உதவினார்கள். என்னுடைய மனதில் தோன்றியதை நான் படமாக எடுத்தேன் என்று சொன்னார் ஜுபைர் அகமது. அவருடைய முயற்சி, கேமரா கோணம் எல்லாம் சரிதான். திரைக்கதையில் கொஞ்சம் நெருடல் தெரிகிறது. ஆனால் புதியவர் என்பதால் மன்னித்து விடலாம். யார் வில்லன், யார் எதிரி, யார் நல்லவன், யார் கெட்டவன் என்பது இந்த படத்தில் அவருக்கு புரிந்ததோ இல்லையோ நமக்கும் புரியவில்லை. ஆனால் 1.5 மணி நேரம் படம் விறுவிறுப்பாக போகிறது என்பதுதான் நாம் இந்த படத்துக்கு கொடுக்க வேண்டிய விமர்சனம். இந்த படத்தின் தயாரிப்பாளர் முபாரக் அலிகான் தான் படத்தின் கதாநாயகன். பார்ப்பதற்கு கிளிஞ்சல்கள் மோகன் போல தெரிகிறார். பளிச்சென்று இருக்கிறார். ஆள் இளைஞர், கதாநாயக தோற்றம் இவருக்கு இருக்கிறது. ஜுபைர் முகமது நன்றாக வசனம் பேசுகிறார், நன்றாக நடிக்க முயற்சித்திருக்கிறார். இதில் முக்கிய விசேஷம், பழைய கராத்தே மாஸ்டர், நடிகர், கதாநாயகன் கராத்தே மணியின் மூத்த புதல்வன் இந்த படத்தில் வில்லனாக நடித்திருக்கிறார். அவர் பெயர் ராஜ்குமார் கராத்தே மணி. சிரித்து கொண்டே வில்லன் வசனம் பேசுவதும், அழுது கொண்டே தன்னுடைய சோக கதைகளை சொல்லும் பொழுதும் நம்முடைய மனதில் நிற்கிறார். அதுவும் மனைவியின் பெயர் கலைவாணி. ஆனால் அவர் களவாணித்தனம் செய்கிறார், சோரம் போகிறார், இன்னொருவனால் கொலை செய்யப்படுகிறார். இப்படிப்பட்ட சோகத்தின் எதிரொலியாக வில்லனாக மாறுகிறார். இதில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கிறது. தந்தை வில்லனாகவும் மகன் கதாநாயகனாகவும் உருமாறுகிறார்கள். தந்தைக்கும் மகனுக்கும் காரசாரமான சண்டை நடக்கிறது. வெற்றியில் நீதி ஜெயிச்சதா என்பதுதான் படத்தினுடைய கிளைமாக்ஸ். இந்த படத்தில் 2 கதாநாயகிகள். ஒருவர் பெயர் மைதிலி, இன்னொரு பெயர் ஷாமீரா. ஒருவர் கதாநாயகன் போலீஸ் அதிகாரி முபாரக் அலிகானை காதலிக்கிறார். முபாரக் அலிகானுக்கும் அந்த பெண்ணுக்கும் உள்ள காதல் ஆரம்பத்தில் வித்தியாசமான காதலாக படுகிறது. 3 குற்றவாளிகளை விசாரித்துக் கொண்டிருக்கிற முபாரக் அலிகான் இன்ஸ்பெக்டர்
பார்வை அந்த பெண் மீது விழுகிறது. அந்த பெண்ணை துரத்தி காதலிக்கிறார். பிறகு ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணும் முபாரக் அலி கானை விரும்புகிறார். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மனைவியை போன்ற நடவடிக்கைகள் இல்லை என்பதை சுட்டிக்காட்டத்தான் வேண்டும். இன்னொருவர் ஷாமீரா, அவரும் உடல் கவர்ச்சியாக இருக்கிறது, முகம் கொஞ்சம் முதிர்கண்ணி போல தெரிகிறது. இந்த படத்தில் சுரேஷ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். மிகச்சிறப்பான ஒளிப்பதிவு. இருட்டிலும் சரி, தீக்குச்சி பத்த வைக்கும் போதும் சரி, சண்டை காட்சிகளிலும் சரி, சுரேஷ் மிகச்சிறந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார். ஒரு பட்ஜெட் படம் போன்றவே தெரியாமல் மிகச்சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் சுரேஷ். இசையமைப்பாளர் ஜார்ஜ் ஜூட் குட். ஜார்ஜ் இசையில் பின்னணி இசை ஸ்கோர் செய்திருக்கிறார். பல பழைய படங்களின் இனிமையான பாடல்களையும் அதில் 2 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களின் பாடலையும் பின்னணியில் ஒளிப்பதிவு செய்திருப்பது அவருடைய திறமைக்கு உரைகல்லாக தெரிகிறது. அருண்குமார் எடிட்டிங் பணியை செய்திருக்கிறார். அருண்குமாருக்கு கதை புரிந்து எடிட்டிங் செய்தாரா என்பது கேள்விக்குறியான விஷயம்தான். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் JS ஜுபைர் அகமது. ஜுபைர் அகமது புதுமையான கதையை எழுத வேண்டும் என்று சொல்லி அந்த புதுமையை நமக்கு விளங்க வைத்திருந்தால் இன்னும் சிறப்பான பாராட்டுகளை நாம் அவர் கொடுத்திருக்கலாம். சில விஷயங்களை திரையில் தெளிவுபடுத்த விளக்கம் கொடுக்க அவர் திணறியிருக்கிறாரோ என்று தோன்றுகிறது. ஆனாலும் ஜுபைர் அகமதின் முதல் முயற்சியை நாம் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் முதல் முயற்சிக்கு தட்டி கொடுக்க வேண்டியதுதான் நம் போன்ற விமர்சகர்களின் கடமை. ரிவால்வர் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். MS பிளேயர், ஹங்காமா, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம், அமேசான் UK ஆகிய OTT தளங்களில் நீங்கள் பார்க்கலாம் ரிவால்வர் படத்தை. பார்த்து மகிழுங்கள்.